மக்கள்கிட்ட ஏதாவது ரீச் பண்ணீங்களா? படத்தில் நல்ல கருத்துக்களை வச்சிங்களா? அவர் படத்தில் ஒரு ஊனத்தை கூட சுட்டி காமிக்க விட மாட்டார். உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவான்றார். முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள் பிறந்தனால முத்துக்கு என்ன சிறுமைன்னு. அதெல்லாம் என்னது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு பேசின வரிகள். என்ன நான் ரெடியாக வரவான்னு சரக்கு அடிச்சின்னு பாடிக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறீங்க? நான் நேர்மை, நான் ஊழல் பண்ண மாட்டான். யார் இந்த வரியை எழுதி கொடுத்த? யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. நான் முக்கியமான இன்னொரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார். இப்போ கட்சிகளை பற்றி விஜய் பேசுகிறாப்புல அதில் அண்ணா உருவாக்கின கட்சி இன்னைக்கு அண்ணாவே மறந்து போச்சு. அண்ணா பெயரை வச்சு உருவாக்கின ஒரு கட்சி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாத மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு சார். அவருடைய வாக்குறுதியே போதுங்க. நான் உங்களுக்கு 2000 ரூபா தர்றேன்றதும், நான் வந்தால் அந்த தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், தாலிக்கு தங்கத்தோட பட்டு புடவையும் சேர்த்து கொடுப்பேன், அதனால் நெசவாளர்களுக்கு இதாகும், விவசாயிகளுக்கு இது பண்ணுவேன், மாணவர்களுக்கு லேப்டாப்பை நான் கொடுப்பேன். என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றதை விட என்ன பண்ணாங்கன்னு இவர் கேட்டார்னா 1000 சொல்ல முடியும். நீங்கள் சமூகம் சார்ந்த திட்டங்கள் இருக்குல்ல, இப்போ எந்த ஒரு திட்டமும் அது நம்முடைய சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கணும், ஒரு சுழற்சி பொருளாதாரத்தை உருவாக்குறதா இருக்கணும். நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர்லேருந்து எடுத்துக்கோங்க. முதல்ல மாணவர்களுக்கு சத்துணவு கொடுத்தது எம்ஜிஆர். காமராஜர் கூட ஆரம்பித்து நிறுத்திட்டார். எம்ஜிஆர் அதை கன்வெர்ட் பண்ணி சத்துணவாக மாற்றினார். அதே மாதிரி மாணவர்களுக்கு இலவச காலனி, இலவச சீருடை, இலவச பாடப்புத்தகங்கள், இலவச பேருந்து பயணம், இது எல்லாமே அவர் கொண்டு வந்தார். குடிசைகளுக்கு ஒரு லைட்டு, இது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அவர் தான் கொண்டு வந்தார். பல்கலைக்கழகங்கள், ஐடிஐ 10வது படிச்சுட்டீங்க, அது மேலே உங்களுக்கு படிக்க முடியல, உங்கள் படிப்பு மேலே நாட்டம் இல்லை, ஆனால் உங்கள் நாலேஜ் எல்லாம் மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு ஐடிஐ, அப்போ அந்த மாதிரி ஐடிஐ படித்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய கார் கம்பெனியில் ஹெட்டாக இருக்காராம். நான் சும்மா இப்படி பேசினேன், இந்த மாதிரி இருந்தது வாழ்க்கையில் எம்ஜிஆர் திருப்பி விட்டாருன்னு. அவர் என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னது 100% கரெக்டுங்க. அன்றைக்கி நான் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டு, எனக்கு படிப்பு நாட்டம் இல்லை, இதில் சைடு வந்தேன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் நான் ஒரு கார் நிறுவனத்தில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி ஹெட்டாக இருக்கிறேங்க அப்படின்ற. அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் யார் திறந்தது? தமிழுக்காக ஒரே பல்கலைக்கழகம் திறந்தது எம்ஜிஆர், தஞ்சை பல்கலைக்கழகம். தமிழ் ஐயோ தமிழ், நான் தமிழ் ஐயோன்றீங்களா? தமிழுக்காக எந்த பல்கலைக்கழகம் ஏதாவது ஒன்று திறந்துருக்கீங்களா? இல்லை இந்த தமிழ் பல்கலைக்கழகமாவது ஏதாவது செயல்படுதா? எம்ஜிஆர் மலையாளின்னீங்க, கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு போராளி, வெளியே போனோன்னு மலையாளி. அந்த மலையாளி தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். அந்த மலையாளி தான் மதுரையில் உலகத்தமிழ் மாநாடை நடத்தினார். இன்ன வரைக்கும் நடத்த முடியுதா?